நீதிமொழிகள் 10வது அதிகாரம், Proverbs chapter 10. நீதிமொழிகள் 10வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 10வது அதிகாரம், அதில் 1வது வசனத்தை யாராவது சத்தமாக வாசிக்கிறீங்களா? பிள்ளைங்க யாராவது வாசிக்கிறீங்களா? வாசிங்க. யார் வாசிக்கிறா? வாசிங்க. யாராவது வாசிங்க. வெரி குட். ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான். ஓகே, போதும்பா, உட்கார். ஞானமுள்ள மகன், ஞானமுள்ள பிள்ளை, வைஸ் சன் ஆர் வைஸ் டாட்டர். ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான் அப்படின்னு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன ஞானம் அப்படின்னா என்ன? அறிவு வேற, ஞானம் வேற. ஓகே, அறிவுன்னு என்ன தெரியுமா? நீங்க போய் படிக்கிறீங்க தெரியுமா? நிறைய படிக்கிறீங்க தெரியுமா? அதுல என்ன பெருகும்? படிக்க படிக்க என்ன பெருகும்? அறிவு பெருகும். இந்த ஞானம் இருக்கிறது அல்லவா, ஞானம் என்பது ஆமென், எங்க என்ன பேசணும், எங்க எப்படி இருக்கணும், யார்கிட்ட எப்படி பழகணும், பெரியவங்கள்ட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும், எந்த இடத்துல அமைதியாக இருக்கணும், எந்த இடத்துல பேசணும், இப்படியெல்லாம் அந்தந்த காரியத்தை அறிந்து புரிந்து செயல்படுகிற செயல் இருக்கிறது அல்லவா, இதுக்கு பேர் தான் விஸ்டம், ஞானம். வேதத்தில் எனக்கு ஞானத்தை தாங்க அப்படின்னு கேட்ட ஒரு பர்சன் உண்டு. யார் சொல்லுங்க பார்க்கலாம்? சூப்பர், சாலமோன். இந்த ஞானம் ஆமென், அது அங்கிருந்து தான் வரணும், வரத்துலேருந்து தான் வரணும். அறிவு நீங்கள் பழக பழக நிறைய காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்வீங்க. விவிஎஸ்ல 5 days யாரெல்லாம் விவிஎஸ் வந்தீங்க? ஓகே, நிறைய அறிந்து கொண்டீங்க. வாசனைங்கிற டைட்டில் நிறைய அறிந்து கொண்டீங்க. ஆமென், நல்ல எல்லாமே அறிந்து கொண்டீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 10 பேர் அறிந்து கொண்டீங்க. அவங்க கிட்டேருந்து நிறைய காரியத்தை அறிந்து கொண்டிருப்பீர்கள். ஆமாம், அது நம்ம கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள நமக்குள்ள இந்த அறிவு பெருகிட்டே இருக்கும். நிறைய பேருக்கு அறிவு இருக்கு, ஆனால் என்ன இல்லை தெரியுமா? ஞானம் இல்லை. ஒருத்தர் ஞானம் உள்ளவனாய் மாறிட்டான் அப்படின்னா அவனால் அவன் பெற்றோர் சந்தோஷப்படுவாங்க. என்னைக்குமே புரிஞ்சுக்கோங்க பிள்ளைங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களால் உங்கள் பெற்றோர் முதல்ல உங்களை குறித்து உங்கள் பெற்றோர் சந்தோஷப்படுகிறது எப்போ தெரியுமா? நீங்கள் இந்த கையில் குழந்தையாக இருப்பீங்க பாருங்கள். நீங்கள் குழந்தையாக இருக்கும்போது அந்த பெற்றோருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப ஹாப்பியாக அவங்கள மாறி மாறி கொஞ்சுவாங்க. நீங்கள் பண்ணுறதெல்லாம் அவங்க என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னா ரசித்து ரசித்து கொஞ்சிட்டு இருப்பாங்க. அடுத்து நீங்கள் வளர 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 நீங்கள் ஞானமாய் செயல்படுகிறதை வைத்து பார்த்து பெற்றோர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சந்தோஷப்படுவாங்க. பெற்றோரை சந்தோஷப்படுத்துகிறவன் உண்மையிலே யாரா இருக்கணும் தெரியுமா? ஞானம் உள்ள மகன், ஞானம் உள்ள மகன். நீங்கள் இந்த புதிய இயற்குள்ளே நீங்கள் என்ட்ராகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு இந்த வார்த்தையை வைத்து நீங்கள் ஜெபம் பண்ண போறீங்க. ஆண்டவர், எனக்கு இந்த ஞானத்தை தருவீராக. பெரிய ஞானி, உலகத்திலே பெரிய ஞானி சாலமோன். அந்த சாலமோன் சொல்றாரு, எனக்கு ஞானம் இல்லை ஆண்டவரே, எனக்கு ஒன்றுமே தெரியாது, எனக்கு உங்கள் ஞானத்தை தாங்க. அப்படி கேட்கும்போது அந்த ஜெபம் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஆமென். ஆண்டவரே, எனக்கு ஞானம் தாங்க, எனக்கு அந்த விஸ்டம் கொடுங்க அப்படின்னு ஒரு பிள்ளை ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னா ஆண்டவருக்கு அந்த ப்ரேயர் ரொம்ப பிடிக்கும். ஆண்டவர் அந்த ஞானத்தை அளவில்லாமல் ஊற்றுவார். ஆமென். நான் ஒரு 5 விஷயத்தை குயிக்காக சொல்லிட்டு ஜெபம் பண்ணுறேன். யார் யார் ஒரு வைஸ் பர்சனுடைய கேரக்டர்ஸ் என்ன, அல்லது உண்மையில் ஞானம் உள்ளவனிடத்தில் வெளிப்படுகிற 5 காரியங்கள் எல்லா பிள்ளைங்களும் நல்ல கவனிங்க. சில பிள்ளைங்க நோட்ஸ் எடுக்கிறீங்க, காட் பிளஸ் யூ, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இது பிள்ளைங்க மட்டும் இல்லை, பெற்றோரும் கவனிக்கலாம். ஆமென். நல்ல கவனமாக கேளுங்க. இந்த ஞானம் உள்ள பிள்ளையினுடைய 5 காரியங்கள். ஒன்று, a wise person
pays attention to God's word. சங்கீதம் 107:43 வாசிக்கிறீங்களா? பிள்ளைங்க யாராவது வாசிங்க, எடுத்தீங்கன்னா குயிக்காக வாசிங்க. 107:43 எடுத்த பிள்ளைங்க வாசிங்க. பசங்களும் தம்பிங்களும் பிள்ளைங்கள் யார் எடுக்கிறதையும் வாசிக்கலாம். இங்கே யாரோ வாசிங்களே, சும்மா உட்காந்து வாசித்துக்கோமா. எவன் ஞானம் உள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன். போதும் உட்கார. ஞானம் உள்ளவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவன் வேர்ட் ஆஃப் காடை ரொம்ப லிசன் பண்ணுவான். ஆமே, நீங்க ஞானம் உள்ளவனாய் மாறி பெற்றோரை, தேவனை, உங்களை சுத்தி இருக்கிறவங்களை நீங்க சந்தோஷப்படுத்தணும்னு விரும்புறீங்கன்னா, நீங்க முதல்ல செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? வார்த்தையை கவனிக்கிறவர்களா இருக்கணும். எத்தனை பேர் சண்டே ஸ்கூல் படிக்கிறீங்க? ஓகே, ரைட். நான் உங்கள்ட்ட கேட்க மாட்டேன், இருந்தாலும் கேட்குறேன். ஆமே, இன்னைக்கு உங்க சண்டே ஸ்கூல் டீச்சர் சொல்லி கொடுத்தது ஞாபகத்தில் இருக்கா? டீச்சருக்கு ஞாபகத்தில் இல்லையா? ஞாபகத்தில் இருக்கா? நம்ம எந்த அளவுக்கு வேர்ட் ஆஃப் காடை லிசன் பண்றோமோ, கவனிக்கிறோமோ, ஆமே, அந்த அளவுக்கு நமக்குள்ளே அது மாற்றத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். 119வது சங்கீதத்தை பாருங்கள். 119வது சங்கீதம் அதனுடைய 97 முதல் நீங்க பார்த்தீங்கன்னா, உம்முடைய வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன், நாள் முழுவதும் அதியன் தியானம், நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானமுள்ளவன் ஆக்குகிறீர். உம்முடைய கற்பனைகளை கொண்டு அப்படின்னா உம்முடைய வார்த்தைகளை கொண்டு என்னை சுத்தி இருக்கிறவங்களை விட, எனக்கு போதிக்கிறவங்களை விட, என்னை விட நல்ல படிக்கிறவங்களை விட, உங்க லாங்குவேஜில் சொல்லணும்னு அப்படிதான், என்னை அதிக ஞானமுள்ளவன் ஆக்குகிறீர். அதாவது பொதுவாக நல்ல கவனிங்க, இந்த கிளாஸ்ல யூஸ்வலாகவே ஒரு கேட்டகரி வச்சிருப்பாங்க. இவன் படிப்பான், இவன் படிக்க மாட்டான், இது இவ்வளோதான் தேரும், இவங்க பாஸ் ஆனாலே பெரிய விஷயம். இப்படி எல்லாம் கிளாஸ்ல உங்கள் மார்க்கை வச்சு ஒரு கேட்டகரி அவங்களே மைண்டில் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் உங்கள் மார்க்கை வச்சு உங்களை வேல்யூ பண்ணுற தேவனே கிடையாது. ஆமே, நமக்கு எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா, நான் எந்த அளவுக்கு படித்து மார்க் வாங்குறேன் அது எவ்வளோ முக்கியமோ, அதை விட ரொம்ப முக்கியம் நான் இருக்கிற இடத்துல எப்படி இருக்கிறேன், எப்படி செயல்படுகிறேன் என்பது மிக மிக முக்கியம். ஆமே, உங்களை பார்த்து உங்கள் பெற்றோர் முகத்தை சுளிக்கிறாங்க, அல்லது உங்களை பார்த்து உங்கள் பெற்றோர் மனவேதனை படுறாங்க அப்படின்னாலே நீங்கள் உங்கள் லைஃப்பில் தோத்துட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஞானம் உள்ள மகன் தன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான். நீங்கள் நல்லா படிக்கிறவங்களா இருக்கலாம், எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு என்ன வேணாலும் செய்கிறவங்களா இருக்கலாம். ஆனால் உங்கள் லைஃப்பில் உங்கள் நிமித்தம், ஆமே, உங்கள் பெற்றோர், உங்கள் டீச்சர்ஸ், நீங்கள் போகிற சர்ச் பாஸ்டர்ஸ், இவங்க ரொம்ப மன வருத்தப்படுறாங்க அப்படின்னாலே லைஃப்பில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தோத்துட்டே இருக்கிறோம்னு அர்த்தம். நம்ம லைஃப்பில் ஜெயிக்கணும், வாழ்க்கையில் ஜெயிக்கணும். இப்போ நீங்கள் ஒரு கிளாஸை முடிச்சுட்டு அடுத்த கிளாஸ் போகிறீங்க, அது நீங்கள் ஜெயிச்சதுனால போகிறீங்க. அதே மாதிரி வாழ்க்கையில் ஆண்டவர் பல நிலைகளை நமக்கு வைத்திருப்பார். அதற்கு நமக்கு என்ன ரொம்ப தேவை அப்படின்னா, இந்த தேவ ஞானம் நமக்கு ரொம்ப தேவை. இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறான், உடைய கற்பனைகளை கொண்டு, வார்த்தைகளை கொண்டு. அதனால தான் நீங்கள் அதிகமாய் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நீங்கள் டெய்லி பைபிள் படிக்கணும், சர்ச்சுக்கு வரும்போது வசனம் கேட்கணும். பெரியவங்க உங்களுக்கு வார்த்தைகளை குறித்து சொல்லும்போது வேர்ட் ஆஃப் காட், இது பொதுவாக பாருங்கள், இது எக்ஸாமுக்கு முன்னாடி படிக்கிற பழக்கம் உண்டு பிள்ளைங்களுக்கு. அப்படி மட்டும் இருக்கக்கூடாது. டெய்லி இது உங்களை அறியாமல் உங்களை ஞானவானாய் மாற்றிக்கொண்டே இருக்கும். ஞானவான்கள், ஆமே, இவைகளை கவனிப்பார்கள். ஞானவான்கள், ஆண்டவரே உம்முடைய கற்பனைகளை கொண்டு என் சத்துருக்களிலும் என்னை அதிக ஞானமுள்ளவனாக்குகிறீர் என்று சங்கீதக்காரன், ஆமேன், அவ்வளோ நன்றி நிறைந்த இருதயத்தோடு அவன் சொல்லுகிறதை பார்க்க முடியும். ஞானவான் என்பவன் வார்த்தையை கவனிக்கிறவன். இரண்டாவது, ஞானவான் யார் அப்படின்னா, நீதிமொழிகள் 9:8, நீதிமொழிகள் 9:8 சொல்லப்பட்டிருக்கிறது,
ஞானம் உள்ளவனை கடிந்து கொள், அவன் உன்னை நேசிப்பான். A wise person loves corrections. யாருக்கெல்லாம் என்ன கரெக்ட் பண்றது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டா யாருக்குமே பிடிக்காது. நம்மளை யாராவது ஏதாவது சொன்னா அவ்வளவுதான். அதாவது ஒரு நம்ம ஞானத்தில் வளர்றோம் அப்படிங்கிறதுன்னு அடையாளம் என்ன தெரியுமா? நம்மளை ஒருத்தங்க கூப்பிட்டு எப்படி பண்ணாத, இது தப்பு, இந்த மாதிரி பேசாத, இந்த மாதிரி பார்க்காத, இந்த மாதிரி பண்ணாத, இப்படி ஒருத்தங்க சொல்லி நம்மளை கரெக்ட் பண்ணுறாங்க தெரியுமா? இந்த கரெக்ஷனை ஒருத்தங்க விரும்புகிறாங்கன்னா அவங்க யார் தெரியுமா? ஞானம் உள்ளவன். ஆமென். உங்களை நிறைய பேர் கரெக்ட் பண்ணுவாங்க. அதாவது வளர்ந்ததுக்கு அப்புறம் கரெக்ட் பண்ண ஆள் இருக்காது. ஓகே, என்னைக்குமே புரிஞ்சுக்கோங்க. நான் பின்னாடி வளர்ந்தவங்க இருக்கிறாங்க, கேளுங்க. உங்களுக்கு கரெக்ட் பண்ண ஆள் இருக்கான்னு பார்த்தா நம்மளை கரெக்ட் பண்ண வேண்டியதுதான். ஆனால் உங்களுக்கு நீங்கள் பெற்ற பாக்கியம் என்னன்னா, டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. எவ்வளோ டீச்சர்ஸ், ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு டீச்சர் வருவாங்க. டீச்சர்ஸ் இருக்காங்க இங்கே சர்ச்சில், பாஸ்டர்ஸ், சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ், அப்புறம் விபிஎஸ் டீச்சர்ஸ் இப்படி இருக்காங்க. பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க, தாத்தா பாட்டி இருப்பாங்க. அதாவது நம்மளை ஒருத்தங்க கரெக்ட் பண்ணுறத நம்ம விரும்பணும். அப்படி விரும்பின ஒரு பர்சன் பைபிளில் உண்டு, தாவீது. இது தாவீதுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, எண்ணெயை போல இருந்துச்சாம். இதனுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? தாவீது எந்த இடத்துல போனாலும் புத்திமானாய் நடந்து கொண்டான்னு பைபிளில் இருக்கு. உங்களை கரெக்ட் பண்ணும்போது பொதுவாகவே 4 பேருக்கு முன்னாடி சம்டைம்ஸ் திட்டுவாங்க. சிலர் சிலரை பிடிக்காம திட்டுவாங்க. நான் அவங்கள சொல்லலை. உங்கள் தப்பை பார்த்து ஒருத்தங்க திட்டுறாங்க, இல்லை டீச்சர் திட்டுறாங்க, பேரண்ட்ஸ் திட்டுறாங்க, இப்படிலாம் வரும்போது நீங்கள் என்ன செய்யக்கூடாதுன்னா சோர்ந்து போயிடக்கூடாது. அவங்க எதனால திட்டுறாங்க, ஏன் திட்டுறாங்க, என்கிட்ட ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது, அதை கரெக்ட் பண்ணுறதுக்காக திட்டுறாங்க. நான் அப்படி தான் எடுக்கணும், அதை கரெக்ஷன் எடுக்கணும். நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதி டீச்சர் கையில் இந்த பேப்பரை கொடுக்கும்போது டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கரெக்ட் பண்ணுவாங்க. தப்புன்னு வெட்டுவாங்க. ஆமாம், நம்ம பேப்பர்லேயே ஒரு 2 மார்க் விழுந்தால் நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நம்முடைய வாழ்க்கை மார்க் ரொம்ப முக்கியம் அல்லவா? வாழ்க்கை வேல்யூ ரொம்ப முக்கியம் அல்லவா? ஆமாம், உங்களை கரெக்ட் பண்ணுறதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் யாராக வளர்ந்துட்டு இருக்கிறீங்க தெரியுமா? ஞானமுள்ள மகளாய், ஞானமுள்ள பிள்ளையாய் வளர்ந்துட்டு இருக்கிறீங்க. உங்களை கரெக்ட் பண்ணுறதுக்காக உங்களை சுற்றி 10 பேர் இருக்கிறாங்கன்னா நீங்கள் தான் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் தான் ரொம்ப ஆசீர்வாதமான பிள்ளைங்க. இந்த காலத்தில், எங்கள் காலத்துலலாம் ஸ்கூலில் பெரம்பு, வெரைட்டி பெரம்பு வச்சுருப்பாங்க. நான் 10th படிக்கும்போது என்கிட்ட எங்கள் வாத்தியார் ஒரு பெரம்பு வாங்கிட்டு வர சொன்னார். அது எனக்கு தெரியலை, என்ன தான் அடிக்கிறதுக்கு வாங்கிட்டு வர சொன்னார். நான் என்ன பண்ணேன், இருக்கிறதுலையே பெருசு ஒன்று வாங்கிட்டு போனேன். அவர் டெஸ்ட் பண்ணதே என்னை அடித்து தான் டெஸ்ட் பண்ணார். இந்த காலத்துலலாம் பிள்ளைங்கள அடித்தா அவ்வளோதான், போயிட வேண்டியதான் ஜெயிலுக்கு. அப்படி சூழ்நிலை மாறிட்டு. ஆனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களை ஒருத்தங்க கரெக்ட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் அவங்கள ரொம்ப நேசிக்கணும். ஆமாம், நம்மளை கரெக்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தங்க இருக்கிறாங்க. உங்கள் பெற்றோர் உங்களை கரெக்ட் பண்ணுவாங்க, டீச்சர்ஸ் கரெக்ட் பண்ணுவாங்க, உங்ககிட்ட ஒரு தப்பு பார்க்கும்போது கரெக்ட் பண்ணுவாங்க. ஆமாம், இந்த மாதிரி பண்ணாத, இப்படி பிஹேவ் பண்ணாத, உன்னை பார்க்கும்போது உன்னை ஒரு தப்பானவராய், ஒரு தப்பாளவளாய் பார்வையிலே தெரியக்கூடாது. அதனால தான் நீ இப்படி முடிவெட்டு, இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணு, ஒழுங்காயிரு, இப்படியெல்லாம் இதில் கரெக்ட் பண்ணுவாங்க. இது இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, அவங்க இப்படி சொல்லிட்டாங்க. பாருங்கள், இளையகுமாரனுக்கு அவங்க அப்பா கூட இருக்கிறது பிடிக்காது. ஏன் பிடிக்காதுன்னா, அவங்க அப்பா ரொம்ப கரெக்ட் பண்ணிகிட்டே இருப்பார். பைபிளில் எங்கே லவ் ஜாஸ்தியாக இருக்கோ அங்கே கரெக்ஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். லவ் இல்லாத இடத்துல கரப்ஷன் தான் இருக்கும், லவ் இருக்கிற இடத்துல கரெக்ஷன்ஸ் இருக்கும். ஆண்டவர் கரெக்ட் பண்ணிட்டார். இந்த இளையகுமாரனுக்கு பிடிக்கல, அவன் பண்ணிட்டான். அவனா அப்பா விட்டு தூரம் போகிற சொல்லிட்டு தூரம் போயிட்டான். போய் ஆரம்பத்தில் நல்லா இருந்துட்டு போய் கடைசியில் அவன் ஒரு யூதன் எங்கே இருக்கவே மாட்டான் அப்படின்னா, பன்றி இருக்கிற இடத்துல இருக்கவே மாட்டான். ஆனால் இவன் எங்கே போய் உட்கார வேண்டிய நிலைமை ஆயிட்டு அப்படின்னா, பன்றிகள் இருக்கிற இடத்துல. ஏன் அப்படின்னா, அவங்க அப்பா கீழே இருக்கிறது அவனுக்கு பிடிக்கல. அவன் லைஃப்பை கரெக்ட் பண்ணுறதுக்கு யாருமே இருக்கக்கூடாது. சில பிள்ளைங்க சொல்லுவாங்க, எனக்கு தெரியும், என் காரியம் எனக்கு பார்த்துக்க தெரியும். அப்படி ஒரு நாள் இருக்காதீங்க. இந்த வசனம் சொல்லுது, பரியாசக்காரனை கடிந்து கொள்ளாதே, அவன் உன்னை பகைப்பான். உங்களை கரெக்ட் பண்ணுறவங்கள நீங்கள் பகைக்கிறீங்கனாலே பைபிள் உங்களுக்கு போட்ட பேர் என்ன தெரியுமா? பரியாசக்காரன். அதன் அர்த்தம் என்ன? வேதம் பரியாசக்காரனை ஒதுக்கிறோம். பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில், அதன் அர்த்தம் என்னென்ன? பைபிள் அவங்கள ஒதுக்கிட்டுன்னு அர்த்தம்.
பைபிள் ஒதுக்கிட்டுன்னா என்ன அர்த்தம்? பரலோகம் அவங்கள ஒதுக்கிட்டு. தேவ பிள்ளைகளே, அன்பு செல்ல பிள்ளைங்க நீங்கள். ஆமாம், உங்களை ஒருத்தங்க கரெக்ட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் அவங்கள ரொம்ப லவ் பண்ணணும், அவங்கள ரொம்ப நேசிக்கணும். ஆண்டவரை என்ன கரெக்ட் பண்ணுறதுக்காக இவங்களை வச்சிருக்கிறீங்களே ஆண்டவரே, ஞானம் உள்ளவனை கடிந்து கொள், அவன் உன்னை நேசிப்பான். அப்போது வைஸ் பர்சன் இந்த கரெக்ஷனை அக்செப்ட் பண்ணுவாங்க, அதை லவ் பண்ணுவாங்க. ஆமென். என்ன இவங்க இப்படி சொல்லியிருக்கிறாங்க, என்கிட்ட இந்த தப்பு இருக்கிறது, நான் இதை மாற்றிக்கணும். ஞானம் உள்ள பிள்ளை. மூன்றாவது, நீதிமொழிகள் 14:16 சொல்லப்பட்டிருக்கிறது, ஞானம் உள்ளவன் பயந்து தீமைக்கு விலகுகிறான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. A wise person departs from evil. தீமையான காரியம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸ்கூலுக்கு போகிறீங்க, நாளைக்கு நிறைய பேர் ஓல்டு ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுவீங்க. நிறைய பேருக்கு நாளைக்கு மீட் பண்ணுறது எல்லாமே எந்த ஃப்ரெண்ட்ஸ் தான்? நியூ ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும். இதில் எல்லா பிள்ளைங்களும் நல்ல பிள்ளைங்க தான், யாரும் கெட்ட பிள்ளைங்க கிடையாது. ஆனால் சில தீமையான காரியத்தை பிளான் பண்ணுவாங்க பாருங்கள். சில பிள்ளைங்க பார்த்துருக்கீங்களா, டீச்சர்ஸ் பாடம் எடுக்க வரும்போது பின்னாடி இருந்து கமெண்ட் அடிப்பாங்க. ஒரு ஞானம் உள்ள பிள்ளையினுடைய குவாலிட்டி என்ன தெரியுமா? இந்த இடத்துல ஒரு தீமையான காரியம் நடக்குது அப்படின்னா அந்த கூட்டத்தில் சேரவே மாட்டான். அவன் அதுக்கு விலகி இருப்பான். இப்போ பெரிய பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, சில பிள்ளைங்க சொல்லுவாங்க, நாளைக்கு நம்ம ஸ்கூல் கட்டடிப்போம் அப்படிம்பாங்க. கம்பெனி சேர்ப்பாங்க. பொதுவாகவே அப்படி தான், கம்பெனி சேர்ப்பாங்க. ஒரு ஞானம் உள்ள பிள்ளை அதுக்கு விலகி இருப்பான். சில தீமையான காரியம் பிளான் பண்ணுவாங்க, சிலரை டீஸ் பண்ணுவாங்க, சிலரை இந்த மாதிரி கிண்டல் பண்ணுவாங்க, சிலரை காயப்படுத்துகிற மாதிரி ஏதாவது பேசுவாங்க. இந்த மாதிரி எந்த ஒரு காரியத்துக்கும் ஒரு ஞானம் உள்ள பிள்ளை அந்த டீமில் போய் சேரவே மாட்டான். உன்னை சுற்றி இருக்கிறவங்க யார் என்பதை நீ புரிஞ்சிக்கணும், நீ பார்க்கணும். சில ஃப்ரெண்ட்ஷிப் கட்டாயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே எல்லா செயல்களிலும் கூட போய் உட்கார்ற பிள்ளைங்க உண்டு. அவங்க தப்பு பண்ண மாட்டாங்க, ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு கட்டாயிடக்கூடாது, அதனால் அந்த பிள்ளைங்க கூட போய் உட்காந்துருவாங்க. இதனுடைய ரிசல்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா, இவங்க வாழ்க்கை பாதிக்கப்படும். ஏன்னா தேவன் எல்லாவற்றையும் பார்க்கிறார். நீங்கள் ஒரு தீமையான காரியத்துக்கு விலகி இருக்கிறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு உங்களுக்கு பரலோக பார்வையில் உங்களுக்கு வேல்யூ ஆட் ஆகிட்டே இருக்கும், வேல்யூ கூடிட்டே இருக்கும். தேவனுடைய பார்வையில் யாருக்கு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குதோ அவங்க ஃபியூச்சர் டெஃபினட்டாக எல்லாரை விட ஏதோ ஒரு யூனிக்னஸ் அவங்களுக்குன்னு ஆண்டவர் வச்சிருப்பார், ஏதோ ஒரு மேன்மை அவங்களுக்குன்னு வச்சிருப்பார். உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஆனால் ஒரு காரியத்தில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். இந்த நியூ அகாடமிக் இயரில் என்ன ஸ்ட்ரிக்டாக இருக்கணும்னா, தீமையான காரியத்துக்கு அல்லது டீச்சர்ஸுக்கு பெற்றோருக்கு தெரியாமல் சில பிளான் பண்ணுவாங்க பாருங்க, அதுக்கு நீங்கள் கூடவே இருக்கக்கூடாது, அதுக்கு நீங்கள் போகவே கூடாது. ஞானம் உள்ளவன் பயந்து, வேதம் என்ன சொல்கிறது? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நீ இது வேண்டாம், இது தீமை அப்படி நீ பயப்பட ஆரம்பிச்சிட்டனாலே உனக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? உனக்கு அந்த விஸ்டம் கிடைக்கும். பாருங்க, அந்த யோசேப்புக்கு தப்பு பண்ற ஒரு சான்ஸ் கிடைச்சது. அவன் கர்த்தருக்கு பயந்து விலகினான். பயந்து விலகினதுனால கர்த்தர் அவனுக்கு என்ன கொடுத்தார் தெரியுமா? அப்போஸ்தலர் 7:10 சொல்லப்பட்டிருக்கிறது, பார்வோன் சமூகத்திலே கர்த்தர் யோசேப்புக்கு கிருபையும் ஞானத்தையும் அருளினார் அப்படின்னு இருக்கும். ஏன்னா கர்த்தருக்கு பயந்தாவன், கர்த்தருக்கு பயந்து தீமை வேண்டான்னு விலகினான் பாருங்க, கர்த்தர் அவனுக்கு ஞானத்தை அருளினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். ஆமை, ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான். அன்பு பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க இருக்கிறீங்க, கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க இருப்பீங்க, சிலர் ரொம்ப சின்ன பிள்ளைங்க. இந்த வேர்டை எப்படி கேட்குறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல, ஆனால் ஓரளவுக்கு கேட்குற எல்லா பிள்ளைகளுக்கும் இதை சொல்கிறேன். நீங்கள் இதனால் என்னாகும் அப்படின்னா, உங்களை சில கூட்டத்தில் சேர்த்துக்க மாட்டாங்க. அது ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்கள் இப்போ இதில் இப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பீங்க, நாங்கள் இதெல்லாம் கடந்து வந்திருக்கிறோம். அதனால் சொல்கிறோம், எது நல்லது எது தீமைன்னு நீங்கள் பயணிக்கிற பாதையை தாண்டினவங்கள்ட்ட கேட்டால் அவங்க சொல்லுவாங்க. ஆமாம், பிரசங்கி புத்தகத்தில் சாலமோன் சொல்ல, இதெல்லாம் மாயை மாயை, ஏன்னா அவரெல்லாம் கடந்தவர், அதனால் அவருக்கு தெரியும், வேண்டாம்ப்பா இது ரொம்ப மோசம்ப்பா. அவன் லைஃப்பை பார்த்தவன், லைஃப்பை பார்த்த சாலமோன் சொல்கிறார், இதெல்லாம் மாயை, இதெல்லாம் மாயை, இதெல்லாம் மாயை. நீங்கள் இப்போ எதில் ட்ராவல் பண்ணுறீங்களோ அதில் நாங்கள் கடந்து வந்திருக்கிறதுனால
சில ஃப்ரெண்ட்ஷிப் கட்டாயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க கூட போய் நீங்கள் சேர்ந்துடுறீங்க. அது வந்து உங்கள் ஃப்யூச்சரில் ஒரு பெரிய பிளாக் மார்க்கை கொடுக்கும். அதே நேரத்தில் இவங்க தீமையை பிளான் பண்ணுறாங்க. இவங்க வந்து டீச்சருக்கு அகெயின்ஸ்டான ஒரு காரியத்தை செய்கிறாங்க, பேரண்ட்ஸுக்கு தெரியாமல் ஒரு காரியத்தை பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு வந்தாலே நமக்குள்ள அந்த ஒரு தெய்வ பயம் வந்துடணும். வேண்டாம், அவன் பயந்து, ஞானம் உள்ளவன் பயந்து, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், இதில் நான் இதை செய்யக்கூடாது, இது 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 வந்து தப்புன்னு தெரிஞ்சிட்டுனா நீங்கள் விலகிடணும். அது எந்த ஃப்ரெண்டாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் அப்படி விலகிட்டீங்கன்னா உங்க கூட கர்த்தர் இருப்பார். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான்காவதாக ஞானம் உள்ளவனுடைய அடுத்த குவாலிட்டி என்ன அப்படின்னா, நீதிமொழிகள் 10:8 சொல்லப்பட்டிருக்கும், இருதயத்தில் ஞானம் உள்ளவன் கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளுகிறான். A wise person receives God's commands in his heart. ஆமென். ஞானம் உள்ளவன் யார் தெரியுமா? கேட்கிறவன் மட்டும் கிடையாது, ஏற்றுக்கொள்வான். ஆமென். இருதயத்தில். ஆமென். தாவீது சொல்வாரு, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன் என்று சொல்லுவார். ஒரு ஞானமுள்ள மகன் யார் அப்படின்னா, ஆமென், கட்டளைகளை இவ பேரண்ட்ஸ் சொல்லி விடுவாங்க பாருங்க, ஏய் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, டெய்லி நீ என்ன பண்ணணும், ஹோம்ஒர்க் வந்து செஞ்சிடணும், கிளாஸில் பாடத்தை லிசன் பண்ணணும். இது பேரண்ட்ஸ் போடுற கட்டளை. டீச்சர்ஸ் சொல்லி விடுவாங்க, அன்னன்னைக்குள்ள சப்ஜெக்டை வீட்டில் போய் படிச்சிருங்கன்னு சொல்லுவாங்க. இது டீச்சர்ஸ் போடுற கட்டளை. நமக்கு மேலே கர்த்தர் யாரை வச்சிருக்கிறாங்களோ அவங்க நமக்கு ஒரு கட்டளை கொடுக்குறாங்க தெரியுமா? ஆமாம். அதை வந்து ஒரு தேவ கட்டளையாய் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு ஒருத்தன் செயல்படுறான் தெரியுமா, அவன் ஞானம் உள்ளவன். ஆனால் நம்ம பிரச்சனை என்ன அப்படின்னா, எந்த மிஸ் அடிப்பாங்களோ திட்டுவாங்களோ அவங்க ஹோம்ஒர்க்கை கரெக்டாக முடிச்சிடும். பொதுவாக எப்படி தான், ஐயோ நாளைக்கு இவங்க முடிச்சுட்டு வந்துடும். யார் கொஞ்சம் ஃப்ரீயாக விடுவாங்களோ அவங்க ஹோம்ஒர்க்கை முடிக்க மாட்டோம். அந்த பேப்பர் ரிசல்ட் வரும்போது நம்மளை பார்த்து சிரிக்கும். ஆமென். ஒரு ஞானம் உள்ளவன் கட்டளையை இருதயத்தில் ஏற்றுக்கொள்வான். பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, ஸ்கூலுக்கு நீ போகிறேன்னா ஸ்கூலில் தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணாத, இந்த மாதிரி பண்ணு, கொடுக்குற ஆகாரத்தை ஒழுங்காக சாப்பிட்டுட்டு வா. சில பிள்ளைங்க சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு எங்கேயாவது கொண்டு போய் தட்டிட்டு வந்துடும். ஆமாம். ஞானம் உள்ளவன் கட்டளையை இருதயத்தில் ஏற்றுக்கொள்வான். டீச்சர்ஸ் நிறைய காரியம் சொல்லி விடுவாங்க, இதை பண்ணுங்க, இதை பண்ணாதீங்க, ஏற்றுக்கொள்வான். நமக்கு பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, நம்ம பண்ணுறது யாராவது பார்க்கவா போகிறாங்க, யாருக்கு தெரியவா போகுது, இந்த பார்க்கவா போகிறாங்க, தெரியவா போகுதுன்னு சொல்லி நம்ம பண்ணுற நிறைய தப்பு அநேக காரியங்களை பின்னாட்களிலே நமக்கு மறைக்க முடியாமல் போயிடும். மறைக்க முடியாமல் போகிறதுனால நம்ம நிறைய சமாளிக்க வேண்டியிருக்கும், நிறைய பொய் சொல்ல வேண்டியிருக்கும். நீங்கள் சர்ச்சுக்கு வரும்போது இங்கே சொல்லப்படுகிற வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு மேலே வச்சிருப்பாங்க பாருங்க. அந்த ஸ்கூலில் போன டீச்சர்ஸ், வீட்டில் பேரண்ட்ஸ், இவங்க வேர்டை வந்து ஒரு கட்டளையாக இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு, எங்கள் அம்மா இப்படி சொல்லியிருக்கிறாங்க, நான் அதை செய்யக்கூடாது, எங்கள் அப்பா இப்படி சொல்லியிருக்கிறாங்க, நான் இதை செய்யக்கூடாது, எங்கள் டீச்சர்ஸ் இப்படி சொல்லியிருக்கிறாங்க, இப்போ இன்றைக்குள்ள ஹோம்ஒர்க் முடிக்கணும். நேராக வீட்டுக்கு வரீங்க, வீட்டுக்கு வந்ததும் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மண்டே டு தேர்ஸ்டே வரை ஹோம்ஒர்க் அன்னன்னைக்கு முடிச்சிடுவோம். ஆனால் ஃப்ரைடே வந்தால் முடிக்க மாட்டோம். நம்ம சண்டே நைட்டுக்கு வச்சுருப்போம். சண்டே நைட்டு திடீர்னு மறந்துடும். மண்டே காலையில் மூஞ்செல்லாம் வீங்கி வச்சுட்டு எழுதுவோம். அப்படி இல்லை, அன்னன்னைக்குள்ள ஒர்க்கு சொல்லி விட்டுருக்குறாங்கல்ல. கட்டளைகளை இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளணும். நீங்கள் அப்படி ஏற்றுக்கொண்டீங்கன்னா நீங்கள் யாராக வளருவீங்க தெரியுமா? ஞானம் உள்ள பிள்ளைகளாய் வளருவீர்கள். ஒரு வார்த்தையை சொல்லிட்டு நான் ஒரு 5 நிமிஷம் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். 5ஆவதாக ஞானம் உள்ள மகனுடைய அடுத்த குவாலிட்டி என்ன தெரியுமா? நீதிமொழிகள் 11:30. நீதிமொழிகள் 11:30. நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்ளுகிறவன் ஞானம் உள்ளவன். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஞானம் உள்ள மகன் அடுத்து என்ன செய்யணும் தெரியுமா? ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும். ஆத்துமாக்கள் யார் தெரியுமா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் தான், உங்க ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ நீங்கள் கர்த்தருக்கு பயந்து ஒரு வாழ்க்கை வாழ்றீங்க பாருங்க. அப்படி ஒரு வாழ்க்கை வாழும்போது ஆமென், கட்டளைகளை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு வேதத்துக்கு செவி சாய்த்து ஆமென், பெரியவங்களை கனம் பண்ணி தீமைக்கு விலகி இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றீங்கல்ல,
இதனுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? உங்கள் கூட இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஈஸியாக ஜீசஸை சொல்லலாம். ஈஸியாக ஜீசஸ் சொல்லலாம். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தலாம். அவன் நாளைக்கு இப்போ நீங்கள் இப்படி ஒரு ஒழுங்குள்ள ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க தெரியுமா, அவங்களுக்கு ஒரு கஷ்டம் நெருக்க வரும்போது உங்ககிட்ட தான் ஜெபம் பண்ண வருவாங்க, உங்ககிட்ட தான் சொல்லுவாங்க, உங்ககிட்ட ஷேர் பண்ணுவாங்க. தப்பு மேலே தப்பு பண்ணுறவன்ட்ட இந்த மாதிரி க்ரைம் பார்ட்னர்ஸ் தான் ஜாஸ்தியாக இருப்பாங்க. ஆனால் மனசில் ஏதாவது வருத்தம், சில டைம் வீட்டில் சில பிள்ளைங்களுக்கு வீட்டில் கஷ்டம் இருக்கும், உங்கள் பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க. அப்போ நீங்கள் ஜீசஸை ஈஸியாக அவங்களுக்கு சொல்லலாம், ஈஸியாக விதைக்கலாம். நீங்கள் சின்ன வயசில் நீங்கள் ஏசப்பாவை பற்றி இன்னொருத்தவங்களுக்கு சொல்லுற செயல் இருக்கு தெரியுமா, அது பின்னாட்களில் அவங்க வாழ்க்கையில் அது முளைக்க ஆரம்பிக்கும். ஆமென். எத்தனை பேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஜீசஸ் பற்றி சொல்லியிருக்கிறீங்க? எத்தனை பேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஜீசஸ் பற்றி சொல்லியிருக்கிறீங்க? குட், சூப்பர். இந்த கை தூக்கின பிள்ளைங்களுக்கு எல்லாரும் நல்லா கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 1 இயர் உங்கள் கூட இருக்கிறாங்கல்ல, ஒரு ஞானமுள்ள பிள்ளை ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துகிறான். ஜீசஸ் பற்றி சொல்லணும், ஏசப்பாவை பற்றி சொல்லணும். நீங்கள் அதுக்கான உடனே போய் கிளாஸ் ஸ்டேஜில் மேடம் ஒரு 2 நிமிஷம் பெர்மிஷன் தாங்க, நான் ஜீசஸ் பற்றி, அப்படி இல்லை. ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசிகிட்டே இருப்பீங்கல்ல, சொல்லும். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்படி எங்கள் சர்ச்சில் போனாரோ விபிஎஸ் நடந்து, அப்போ இப்படி இது சொல்லி கொடுத்தாங்க, இது சொல்லி கொடுத்தாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறத அவன் கேட்கணுன்னா நீங்கள் யாராக இருக்கணும்னா தீமைக்கு பயந்த பிள்ளைகளாக இருக்கணும். ஆமாம். கட்டளைகளை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அந்த ஒழுக்கம் இருக்குல்ல, இந்த ஒழுக்கம், நல்ல ஒழுக்கங்கள், இது டிசிப்ளின் லைஃப் இன்னொருத்தங்க கிட்ட நம்ம ரீச் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆமென். இது ரொம்ப முக்கியம். நீ ஆத்துமாக்களை, நீ 12th ஸ்டாண்டர்ட் வர வந்தாச்சு, 12th பிள்ளைங்க கைதுங்க. நம்ம 13, 14 கிடையாதுண்ணா. 12th முடிஞ்சு காலேஜ் போக போகிறீங்க. ஆமாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இனி இந்த ஃப்ரெண்ட்ஸை இந்த கிளாஸுக்கு அப்புறம் பார்க்க போகிறோமோ இல்லையான்னு தெரியாது. நம்ம அறிந்த நம்ம ஜீசஸை பற்றி நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லணும். நம்ம பிள்ளைங்கன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருப்பாங்க பாருங்கள், சொல்லிக் கொடுங்க. ஆமே. ஜீசஸ் லவ்ஸ் யூன்னு வேறு என்ன சொல்ல, எனக்கு ஒன்றும் தெரியும். ஜீசஸ் லவ்ஸ் யூன்னு சொல்லுங்க, முடிஞ்சது. ஆமாம். அவங்க கூட ரொம்ப நெருங்கி பழகுவாங்க தெரியும். ஏதாவது ஐயோ எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லும்போது நம்ம ஜெபம் பண்ணுவோன்னா, நான் ஜெபம் பண்ணுறேன் ஏசப்பா கிட்ட, ஆண்டவர் எனக்கு நல்ல ஞானத்தை தருவாங்க, இப்படி நீங்கள் சொல்லிக் கொடுங்க. ஆமென். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவன் ஞானம் உள்ளவன். ஆண்டவர்கிட்ட இதை கேட்கணும். ஆண்டவரே, நான் ஞானம் உள்ளவனாக இருக்கணும். யாக்கோபு 1வது அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும், உங்களில் எவனாகிலும் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாய் இருக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். பிரியமான அன்பு பிள்ளைங்க, ஞானம் உள்ளவர்களாகி, ஆமென். நீதிமொழிகள் 23:15 கூட பார்க்கலாம். அதில் சொல்லப்பட்டிருக்கும், என் மகனே, உன் இருதயம் ஞானமுள்ளதாயிருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழும். இது ஆண்டவரே நமக்கு சொல்லுகிற வார்த்தை. என் மகனே, என் மகளே, உன் இருதயம் ஞானம் உள்ளதா இருந்தா. எல்லா பிள்ளைகளும் முழங்கால் போடலாமா? எல்லாரும் முழங்கால் போட்டு, ஆமே. முதல்ல நம்ம ஞானத்துக்காக கேட்க போறோம், அதுக்கப்புறம் நான் உங்களுக்காக ஜெபித்து முடிக்க போறேன். எல்லா பிள்ளைகளையும் முழங்கால் போட்டு, ஹல்லேலூயா. ஆண்டவரே, அப்படியே உங்க வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, எல்லா பிள்ளைகளும் யாரும் பேசிட்டு இருக்க கூடாது. ஆமென். ஜீசஸ். கண்களை மூடி வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, ஆண்டவரே, என்னை ஞானமுள்ள மகனாய், என்னை ஞானமுள்ள மகளாய் மாற்றுங்க ஆண்டவரே. அப்படி சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஏசப்பா, எனக்கு ஞானத்தை தாங்கப்பா, நான் ஞானமா இருக்கணும் ஆண்டவரே, ஞானமாய் நடக்கணும் ஆண்டவரே, ஞானமாய் வாழணும்பா, ஞானமாய் பேசணும் ஆண்டவரே,
எனக்கு கிருபை தருவீராக, எனக்கு ஞானத்தை தாங்க. அன்பு பிள்ளைங்க, டெய்லி நீங்கள் ஜெபம் பண்ணணும். காலையில் கேட்கும்போது ஆண்டவரை என்னை ப்ரொடெக்ட் பண்ணுங்க, எனக்கு நல்ல ஹெல்த்து தாங்க, எல்லாம் நீங்கள் கேளுங்க. அந்த கூட்டத்தில் எதை கண்டிப்பாக கேட்கணும் தெரியுமா? ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரே. டெய்லி நீங்க கேளுங்க, என்ன ஞானம் உள்ளவனாய் மாற்றுங்கப்பா, ஞானம் உள்ள மகளாய். நீங்க டெய்லி இதை ஜெபம் பண்ணணும். எல்லாரும் உங்க வலது கரத்தை உயர்த்தி உங்க இடது கரத்தை இருதயத்தில் வைத்து நான் சொல்ற ஜெபத்தை சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஏசப்பா என்னை ஞானமுள்ள மகனாய் மாற்றுங்கப்பா, உங்க ஞானத்தை எனக்கு தாங்கப்பா, உங்க ஞானத்தை எனக்கு தாங்கப்பா, உங்க ஞானத்தை எனக்கு தாங்கப்பா. உம்மை மகிழ, உம்மை சந்தோஷப்படுத்த என்னை ஞானமுள்ளவனாய் மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. gloria laba sataraba. ஞானத்தின் ஆவியினால் நம்முடைய பிள்ளைகளை நிறைத்து, ஞானத்தினால் நிறைத்து அப்பா நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். அப்பா இந்த பிள்ளைங்க வேதனைப்படுத்துகிற பிள்ளைகளாய் அல்ல, சந்தோஷப்படுத்துகிற பிள்ளைகளாய் மாறட்டும். கர்த்தாவே அப்படி எல்லாரும் கை கூப்பி கொள்ளுங்கள், எல்லாரும் கை கூப்பிக்கோங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல தகப்பனே, அன்பு பிள்ளைகளை உடைய கரத்தில் தருகிறவங்க, சர்ச்சுக்கு வந்தவங்க, ஆன்லைன்ல இணைந்திருக்கிற பிள்ளைங்க ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். இந்த புதிய அகாடமிக் இயருக்காக நன்றி. பிள்ளைங்க 4th ஸ்கூலுக்கு போகிறாங்க. சில பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிட்டு. கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோடு இருக்கட்டும். இந்த 1 இயர் முழுவதும் கர்த்தருடைய பாதுகாவலுக்குள்ளே வைத்துக்கொள்ளும். எந்த பலவீனங்களோ தீங்கோ ஒன்றும் பிள்ளைகளை தொடாதபடி கிருபையாய் காத்துக்கோங்கப்பா. ஆண்டவரே எல்லா பாடங்களையும் நன்றாய் கற்று படிக்க கிருபை செய்யுங்க. நாங்கள் கேட்டது போல ஞானம் உள்ள பிள்ளைகளாய் வளரணும். ஆண்டவரே இவர்கள் பெற்றோரை, ஆண்டவரே ஆசிரியர்களை, மற்றவர்களை வேதனைப்படுத்துகிற பிள்ளைகளாய் இல்லாமல் மகிழ்விக்கிற, சந்தோஷப்படுத்துகிற பிள்ளைகளாய் காணப்பட ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வீராக என்று ஜெபிக்கிறோம். கண்மணி போல காத்துக்கோங்க. சத்துரு எந்த களைகளும் இந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் விதைக்காதபடி காத்துக்கொள்ளும். போக்கிலும் வருத்திலும் விசேஷமாய் காத்துக்கோங்க. ஆண்டவரை இந்த நாட்களில் எந்த பலவீனங்களும் வராதபடி, பலவீனத்தின் நிமித்தம் ஸ்கூலுக்கு போக முடியலைங்கிற நிலைமை ஒரு பிள்ளைகளுக்கும் வராதபடி கர்த்தாவே உங்க ரத்தத்துக்குள்ள மறைத்து பலப்படுத்தி காத்துக்கொள்வீராக. நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே சப்ஜெக்ட் மேலே நல்ல இன்ட்ரெஸ்ட்டை கொடுங்கப்பா. அதையெல்லாம் புரிந்து கொள்ள, கிரகிக்கக்கூடிய நல்ல பக்குவத்தையும் இருதயத்தையும் அந்த ஞானத்தையும் கொடுப்பீராகப்பா. நல்ல ஜெயத்தை காணணும். விசேஷமாய் 10th 12th படிக்கிற பிள்ளைகளை உடைய கரத்தில் தருகிறோம். கர்த்தாவே பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே ஸ்டடீஸில் அதிகமாக கவனம் செலுத்த கிருபை செய்யுங்க. ஆண்டவருடைய கரம் தாங்கட்டும். நல்ல சக்சஸ்ஃபுல்லாக எது ஆண்டவரே அவங்களுக்கு ரொம்ப கடினமான சப்ஜெக்டாக இருக்குதோ அதெல்லாம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணத்தக்கதான அந்த கிருபையும் ஞானத்தையும் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதியும். பிள்ளைங்க ஜெயிக்கணும்ப்பா. ஆண்டவரை படிப்பில் ஜெயிக்கணும். எல்லாவற்றுக்கும் மேலே பிள்ளைங்க வாழ்க்கையில் ஜெயிக்கணும். ஒரு சின்ன பிள்ளைய கூட, ஒரு பிள்ளைய கூட சத்துரு பிடியில் அகப்படாதபடிக்கு கர்த்தர் வேலி அடைத்து காத்துக்கோங்க. இவர்கள் நிமித்தம் இவங்க டீச்சர்ஸ் மகிழ்வார்களாக, பேரண்ட்ஸ் மகிழ்வார்களாக, பாஸ்டர்ஸ் மகிழ்வார்களாக. ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் மேல இவர்களை சிருஷ்டித்த தேவனே, உம்மிலே உம்மை இருதயம் மகிழத்தக்க உம்முடைய பிள்ளைகளை ஞானம் உள்ளவர்களாக்கும். ஆண்டவரே நல்ல தகப்பனே, உம்முடைய நாமத்தினாலே விசுவாசத்தினாலே உம்முடைய பிள்ளைங்க மேல உம்முடைய திரு ரத்தத்தை தெளிக்கிறேன் அப்பா. முத்திரை போட்டு காத்தருளும். எல்லா கனம், மகிமை, துதி, ஸ்தோத்திரங்கள்
ஒருவருக்கே செலுத்துகிறோம். அப்படியே உங்களுக்கு பாடம் எடுக்கிற டீச்சர்ஸ் உங்களுடைய கரத்தில் தருகிறோம். அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து காத்துக்கோங்க ஆண்டவரே. ஆண்டவர் இந்த பிள்ளைங்கள்ட்ட அவங்க எந்த பார்ஷியாலிட்டியும் பார்க்காதபடிக்கு எல்லாரையும் ஒழுங்காய் ஆண்டவரே அப்பா அன்போடு நடத்தத்தக்க கிருபைகளையும் இருதயத்தையும் கொடுத்து நடத்துங்க ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகளை அப்பா மனதை பாதிக்கிறது போல எந்த சம்பவங்களும் வராதபடி காத்துக்கோங்க. இந்த பிள்ளைகளுடைய குடும்பங்களை காத்துக்கோங்க. குடும்பங்களில் நல்ல சமாதானத்தை கொடுப்பீராக. பிள்ளைகளுடைய படிப்பு, பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்கு எந்த ஒரு காரியம் தடை இல்லாதபடிக்கு ஆண்டவர் கிருபையாய் நடத்தும்படி ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளுடைய படிப்பு காரியத்துக்கான எல்லா தேவைகளை சந்திப்பீராக. ஆண்டவரே ஃபீஸ் கட்டுற காரியம் மற்றும் எந்த ஒரு காரியத்துக்கும் பிள்ளைகளுக்கு எந்த தடையும் வராதபடிக்கு கர்த்தர் அனுகூலமான வாசல்களை திறந்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைங்க வாழ்ந்திருப்பார்களாக. உமக்கு மகிமையாய் விசேஷமாய் நாங்கள் கேட்டது போல ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவர்களாய் பிள்ளைகள் மாறுவார்களாக. கர்த்தர் அப்படியே மாற்றும். ஆமேன், ஆமேன். அர்ப்பணிக்கிறோம். எல்லா கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் விசேஷமாய் இந்த புதிய கல்வி ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.